ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நிகழ இருக்கிற சூரிய கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்ச் 29, 2025. இன்றைக்கி பிற்பகல் பார்த்திங்கன்னா 2:20க்கு தொடங்கி 6:13க்கு இந்த கிரகணமானது முடிவடையும். இந்த சூரிய கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை 4:17க்கு இருக்கும். இன்றைக்கி சூரிய கதிர்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும், வீரியம் மிக்கதாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சே ஆகணும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியே போகக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களுக்கு வெளியே போகக்கூடாது. இப்போ முக்கியமாக நமக்கு பெயின் வந்துருச்சு, இன்றைக்கி தான் டியூ டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம வெளியே போகலாம், நம்ம வயிற்றில் துணி போல் ஏதாவது வச்சு கவர் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம். மற்றபடி தேவையில்லாமல் நான் பீச் போகிறேன், பிக்னிக் போகிறேன், பார்க் போய் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கோங்க. தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம். தூங்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பயம், பதட்டம் இதெல்லாம் நீங்கிடும். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, கிரகணம் முடிஞ்சதும் கண்டிப்பாக குளிக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது ப்ரெக்னென்சியில் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து ரேடியேஷன் பயங்கரமாக எமிட் ஆகும். அப்படிங்கிறதுனால முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். அதே தான் கிரகண நேரத்துலேயும் ரொம்ப முக்கியமான காலாக இருந்தால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பேசக்கூடிய கால் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக குளிக்கணும்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு வரீங்களோ அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வந்ததும் குளிச்சுருங்க. வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரொட்டீனில் நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அந்த டைமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரகணம் முடிஞ்சதும் கண்டிப்பாக குளிக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணீர் குடிக்கலாமா, சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம். நிறைய ஜூஸு, மோர், இளநீர் இதெல்லாம் மாலை 4 மணி வரைக்கும் நீங்கள் குடிச்சிக்கலாம். அதுக்கு மேலே தண்ணீர் மட்டும் நிறையா எடுத்துக்கோங்க. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் லைட்டான ஃபுட்டாக, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. நான்வெஜ் ஐட்டம் வேண்டாம். ஹெவி ஃபுட்டு, ஆயிலி ஐட்டம், டீப் ஃப்ரைட் ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் நமக்கு ஜீரண சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். கிரகணம் முடிஞ்சதும் வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் நமக்கு ஹெவியான பொருளை இழுக்கிறது, தூக்குறது, நகர்த்துறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு கிரகணம் முடிஞ்சதும் கண்டிப்பாக வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிட்டு போட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க. அது நமக்கும் நல்லதில்லை, பேபிக்கும் அது ரிஸ்கி தான். மற்றபடி நீங்கள் மதிய நேரத்தில் இந்த கிரகண நேரத்தில் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம். கத்தி, கத்திரிக்கோள், அருவாள், மணல், ஈவன் நகவட்டி, ஊசி இதெல்லாம் கூட யூஸ் பண்ண வேண்டாம். இது எதனால் அப்படின்னா புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு உலக்கையை நிறுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த உலக்கை கிரகணம் முடிகிற வரைக்கும் செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு விழுந்துடும். அந்த அளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம தவறுதலாக கை கட் பண்ணிப்போம். இதனால தான் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா தூங்கலாம், தூங்க முடியலை, தூக்கம் வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மைண்ட் ரொம்பவே காமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே கிரகணத்தினால தான் குழந்தை பிறவி குறைபாடுகளோடு பிறக்கிறாங்க, மூக்கு அறுபட்ட நிலையில், காது மடிந்த நிலையில், வாய் பிளந்த நிலையில் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. பட் நம்மளோட பெரியவங்க காலங்காலமாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதை இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.